இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோர் குழம்பு தாங்க பண்ண போகிறேன். இந்த மோர் குழம்பு வந்து நீங்கள் மோர் குழம்புன்னு சொல்லிக்கலாம் அல்லது தயிர் குழம்புன்னு சொல்லிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு 4 ஸ்பூன் தேங்காய் துருவலில் பச்சை மிளகாய் 4, இஞ்சி வந்து 1 இன்ச்சு அளவுக்கு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ தயிர் ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் தயிரை வந்து நல்லா மத்து வச்சு கடைச்சிக்குங்க, அல்லது பீட்டர் வீட்டில் வச்சுருப்பீங்கள அதை வச்சாது கடைஞ்சிக்குங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் குழம்புல நல்லா இருக்காது பாருங்கள். அதனால் நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு தயிர் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். 2-3 ஸ்பூன் ஆயிலில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை இதில் கலந்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க, அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிர் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு மேலே லைட்டாக நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஆனால் இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுடக்கூடாதுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ஃபுல்லாக திரிஞ்சு போயிடும். குழம்பு வச்சு முடித்ததுமே நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ சொல்லுங்கள், இது மோர் குழம்பா தயிர் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.